ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாலக்கீரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு வந்து சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் வந்து காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாய், கொஞ்சம் புளி, அப்புறம் ஒரு 4 பல் பூண்டு கீரையில் சேர்த்துடலாம். கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து பருப்பு கூட தனியாக வேக வச்சு இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 தக்காளி சேர்த்துக்கலாம், ரொம்ப சேர்க்க வேண்டாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு குக்கரில் 2 விசில் போட்டு இதை வந்து நம்ம மிக்சியில் கூட அடிச்சுக்கலாம். நல்லா கடைஞ்சி எடுத்துடலாம். கொஞ்சம் தால் சேர்த்துக்கலாம். இதில் வந்து சால்ட் சேர்த்துருக்கேன். அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அப்படியே கூட நம்ம பருப்பு சேர்க்காம கூட நம்ம எடுத்துக்கலாம். கடுகு, உளுந்து, வரமிளகாய் தாளிச்சுடுது. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து நிறைய இருக்குது. நம்ம வந்து பன்னீரில் போட்டு செய்வோம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இது வந்து சுகர் உள்ளவங்களுக்கு கூட வீக்லி ட்வைஸ் சாப்பிட்லாம். எடுத்துக்கிட்டால் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும்னு சொல்லுவாங்க. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சுட சுட ரைஸோட கீரை போட்டு சாப்பிடணும், சூப்பராக இருக்கும். பாருங்கள். இதுக்கு வந்து அப்பளம் பப்படம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து நான் வந்து இன்றைக்கி முருங்கைக்காய் பொரி குழம்பு வச்சுருக்கேன். இதையும் நம்ம சேர்த்து சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.